ஆண்டவரும் உலகின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற இரட்சணி கீதத்தின் 53ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை ஜீவதேவனின் நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனின் நேசிக்கிறார். சீர்மிகுந்திடும் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் என்றுமே. சீர்மிகுந்திடும் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் என்றுமே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
ஜெபிப்போம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வா சகலமும் படைத்த தாயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வா சகலமும் படைத்த தாயபர பிதாவே நமஸ்காரம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் அனைத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருப்பவரும் ஆசீர்வதிப்பவருமான அன்பின் இயேசுவே, மன மகிழ்ச்சியாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். இந்நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு, நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிப்பதற்கு, ஒன்றிணைந்த உள்ளத்தோடு கூட உம்மை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறையின் பகுதிகள், ஏறெடுக்கின்ற ஜெபம், இவை அனைத்தும் உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே பங்கேற்கின்ற நாங்கள் சென்று போன நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்ததை நாங்கள் நினைவிலே நிறுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீரே எங்களோடு பேசும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 13ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 13. நாம் தேவ சந்நிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக. நாம் தேவ சந்நிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதிகரையில் வணக்கம் செய்வோமாக. யெகோவாவுக்கு நிகர் யாவும் நன்றாக செய்கிறார். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. கர்த்தாவே கர்த்தர் ஞானத்தால் யாவற்றையும் நன்றாக படைத்து திட்டம் செய்ததால் மகவணக்கமாக வீழ்மண்கடல் ஆகாயமும் வீடாமல் தோன்றி செலுத்தும் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மேலான அற்புதங்களை செய்தனை பூரிப்பாக்கி என்மேல் வீழுந்த வானத்தை இரக்கமாய்
என்றும் பாத்திர கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மெய்மாக்கத்தாரின் கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள். அவர் சிறந்த நாமத்தை எந்நேரமும் தொழுங்கள். அவர் எல்லாம் படைத்தவர் கர்த்தாதி கர்த்தரானவர் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. ஆமென். ஆராதனை முறைமை பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை பொருந்தியவரான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். மனத்தாழ்மையுடன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை அறிக்கையிடுவோம். தவறுகளை மன்னிக்க அதிகாரமுள்ளவர் இயேசு கிறிஸ்து. புது வாழ்வை தரக்கூடியவர் அருளாளர் இயேசு கிறிஸ்து. இந்த ஜெபத்திலே நம்மை பார்க்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கின்ற வேளையிலே மோட்ச வாழ்வை நமக்கு தருவேன் என்று வாக்கு தருகிறார். எந்த பாவியானாலும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று கூறுகின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். கீர்த்தனையில் 98வது பாடல் பல்லவி, 1ஆம் சரணம் 3வது சரணம் நாம் ஜெபத்தோடு பாடுவோம். மகனே, உன்னஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே, உன்னஞ்சனக்கு தாராயோ, மகனே, உன்னஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பே,
அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்ய பாரகதி வாழ்வை இன்றே தேடாயோ, நித்ய பாரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கான சகல காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நமக்கு புது வாழ்வை அருளுகின்ற கர்த்தர் சென்று போன நாட்கள் முழுவதும் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வந்தார். அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்துவோம். நாம் ஒரு புது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை மகிமைப்படுத்துவோம். சென்ற நாட்களிலே நமக்கு வேண்டிய சுகம் தந்தார், பாதுகாப்பை அருளினார், குடும்ப வாழ்வுகளிலே மகிழ்ச்சியை காண கிருபை செய்தார், பிள்ளைகளின் வாழ்வுகளிலே கல்வி சார்ந்தும் பணிவிடை சார்ந்தும் உயர்வுகளை அருளினார். நாம் வேறு பார்த்த இடங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கரங்களிலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டோம். நன்றி செலுத்துவோம். உலகத்தின் தலைவர்களுக்காக அவருடைய ஆட்சி பொறுப்புகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆபத்தான சூழல்களிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவர் நம்மோடு கூட இருப்பதையும் நம்மை ஒவ்வொரு நாளும் விடுவித்து பாதுகாத்துக் கொள்வதையும் நாம் எண்ணி பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஒன்றிணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை பாடல் முறையிலே நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. நாளில் முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 46. 46ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் முறைமுறையாக வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை விளங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்பிடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இறுதி வசனத்தை இணைந்து படிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருமறை பாடங்கள் படிக்க கேளுங்கள். முதலாவது பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி. வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 21வது வசனம் முடிய. 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 21வது வசனங்கள் முடிய. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிட்டப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதி ஆகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியன் ஆகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதி ஆகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதி ஆகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரராகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் உண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் துவங்கி 22வது வசனம் முடிய. St. John's Gospel, chapter 2, verses 12 to 22. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே திரட்டிவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்,
என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோர் எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாமல் இருக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, கிருபையுள்ளவரே, மன உருக்கமுள்ள இயேசுவே, அன்பு கூறுகின்றவரே, இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் வாழ்கின்ற நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே கிருபை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற சின்ன பிள்ளைகள், பெரியோர் அனைவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். உம்முடைய கரம் தமிழ் பிள்ளைகளை தொடரும். புதிய வாழ்வுகளை தாரும், புதிய கிருபைகளை தாரும் கர்த்தாவே. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்ற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் தலைமையாக இருந்து நல்ல பணி வாய்ப்புகளை தரவும், பணிவிடை சார்ந்து நல் வருவாய்கள் கிடைக்கவும், நல்ல உயர்வுகள் கிடைக்கவும், குடும்பங்கள் மகிழ்ந்து உயர்வடையவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. பிள்ளைகளின் கல்வியில் நல்ல ஜெயம் தாரும். அனைவருடைய பயணங்களிலே உடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். இந்த தேசத்தினுடைய வாழ்வு மிக ஆசீர்வாதமாக காணப்படவும், எதிர் நாட்களுக்கென்று தமிழர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், அதனை சார்ந்த திட்டங்கள், ஒழுங்குகளிலே கர்த்தருடன் இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கி ஆசீர்வதிப்பீராக. வாழ்விலே இருக்கிற இல்லாமைகள், இயலாமைகள், தடுமாற்றங்கள், மன அழுத்தங்கள், துக்கம், சூழல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இயேசு கிறிஸ்து உடனிருந்து வாழ்கின்ற நல்ல மகிழ்வின் வாழ்வுகளை கர்த்தர் தொடர்ந்து அருள்வீராக. பலகீனப்பட்டிருக்கிற மக்களுக்கும் நல்ல பலன் சரீர அளவிலே கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, பலதரப்பட்ட பலகீனத்தோடு பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளிலே, இல்லங்களிலே இருக்கிற மக்கள் உம்மை நோக்கி பார்த்து சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுவே, நீர் இறங்கி தம் பிள்ளைகளை தொடவோ, உம்முடைய தழும்புகளின் கரத்தினால் தம் பிள்ளைகளை குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கத்திலே இருக்கிற மக்களை விடுவித்து நல்ல பொருளாதாரத்திலே உயர்வுகளை தரவும் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களிலே இருக்கிற மக்களை ஆண்டவரே நீரே தேற்றி கடன் பாரங்களை இருந்து விடுதலையாக்குவீராக. இன்னும் பல தேவைகளோடு இருக்கிற மக்களின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளின் கல்வி சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள், அதனை சார்ந்த ஒழுங்குகள் செய்யும் பொழுது கூட பிள்ளைகளின் எதிர்நாட்களை குறித்ததான திட்டமிடுதலிலே கர்த்தர் கூட இருப்பீராக. அனைத்தையும் ஜெயமாக மாற்றுகின்ற கர்த்தர் தாமே ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் வெற்றியின் வாழ்க்கையாக காணப்பட உதவி செய்வீராக. இயேசுவே, நீர் தருகின்ற சமாதானம், சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆபத்து நிறைந்திருக்கிற இந்த உலக சூழலிலே நீரே இரக்கம் கொண்டு இந்த கொரோனா நோயினுடைய பாதிப்பிலிருந்து தேசத்தின் மக்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாத்து நல்ல வாழ்வுகளை தொடர்ந்து அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உலக அளவில் இருக்கிற எல்லா நாட்டின் தலைவர்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆற்றுகின்ற பணி பொறுப்புகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய பணிவிடை சார்ந்த காரியத்தினாலே தேசத்தின் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை அருள்வீராக. இயேசுவே, எங்கள் இந்திய நாட்டினை ஆசீர்வதியும்.
இந்திய நாட்டினுடைய நோய் பரவுதல் இருந்து தடுத்து ஆட்கொள்ளப்பட கிருபை செய்வீராக. நாங்கள் வாழ்கின்ற யுஏஇ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யுஏஇனுடைய எல்லா திருச்சபைகளை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய பணிவிடையாளர்கள் இறை மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா மக்களோடு உடைய தெய்வீக கிருபையும் உடைய பேராற்றலும் உடைய வல்லமையுள்ள கிருபையும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக மக்கள் பணி வாய்ப்புகளை இழந்து கஷ்ட சூழலில் இருக்கிற மக்களுக்காக இரக்கம் கொண்டு நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு திரும்புவதற்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீரே போதுமானவராக கூட இரும். எல்லா மக்களையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சந்திக்கின்ற நவம்பர் மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க தர வேண்டும் என்று நாங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம். எங்களுடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இரட்சணிக்கிதங்கள் 165வது பாடல் இணைந்து பாடுவோம். துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமாதில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமாதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே துதிசே மனமே நிதம் துதிசே துதிசே இம்மாட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏக பரண்யன் காவலனாயிருந்தாரே ஏக பரண்யன் காவலனாயிருந்தாரே துதிசே மனமே நிதம் துதிசே துதிசே இம்மாட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் உனை சூழ்ந்தாலும் சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரே சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரே துதிசே மனமே நிதம் துதிசே துதிசே இம்மாட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும்
நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த நாள் ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் த ஃபெய்த், பற்றுறுதியை மீண்டும் கண்டறிந்து வாழ்தல். தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Yet I hold this against you, you have forsaken your first love. நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருவசனத்தை நாங்கள் இப்பொழுது தியானிக்கிறோம். வசனத்தின் வாயிலாக ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவீராக. உம்முடைய வசனம் எங்கள் வாழ்வுக்கு ஒரு புதிய ஆற்றலையும் புதிய நம்பிக்கையையும் புதிய நல்வாழ்வுகளையும் அருளுவதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களாகிய ஒவ்வொருவரையும் அதிகமாக அன்பு செலுத்துகின்றவர். எல்லார் மீதும் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் எப்போதும் கவனித்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர். ஆகவே அவரிடத்தில் ஒவ்வொருவரும் பற்றுறுதியோடு, அதாவது விசுவாசத்துடன் வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வாழ்வின் கடைசி பரியந்தமும் அவரோடு இசைந்து வாழ்வது மிகவும் சிறப்புக்கு உரியது. திருச்சபை, திருமறைகள் இவைகள் நமக்கு தரப்பட்டுள்ளதனுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்வதற்காக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கிடைக்கப் பெற்றிருக்கின்றவைகள் திருச்சபை, திருமறை. ஆனால் சில நேரங்கள் அதற்கு எதிராக வாழ்கின்ற வேளையில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே உடன் இருப்பவராக, இணைந்து செயல்படுகின்றவராக அவற்றை தடுத்து ஆள்கின்றார். நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்வு முறை திருமறைக்கு மாறாக இருக்கிறது, திருமறைக்கு எதிராக இருக்கிறது, திருச்சபையினுடைய வாழ்வுக்கு அது எதிராக இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு பல உணர்வுகளை ஏற்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து உயர்வடைய விரும்ப அவர் நல்வழிப்படுத்த முற்படுகிறார். திருச்சபை வரலாற்றிலே பார்க்கின்ற வேளையில் தம்முடைய மக்களை அவர் பயன்படுத்தினார். குறிப்பாக மார்ட்டின் லூதர், ஜான் விக்லிஃப் என்பவர், ஜான் கால்வின், ஸ்விங்லி போன்றவர்கள் எல்லாம் ஆண்டவரால் திருச்சபையுடைய சீர்திருத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்டவர்கள். குறிப்பாக மார்ட்டின் லூதர் தான் வாழ்ந்த அந்நாட்களில் திருமறைக்கு எதிராக மக்கள் நடத்தப்படுகின்றார்கள், திருமறையிலே சொல்லியிருக்கிற வசனத்திற்கு உட்பட்டு மக்கள் நடத்தப்படவில்லை, மக்களை திசை திருப்புகிறார்கள், பாவத்தை குறித்து, மீட்பை குறித்து, திருச்சபை அதிகாரத்தை குறித்து மக்களை திசை திருப்பி தங்களுடைய வாழ்வுக்கு வளமை சேர்க்கின்ற நிலையில் மக்கள் நடத்தப்படுகின்றார்கள். இதனை புரிந்து கொண்ட மார்ட்டின் லூதர் மிகவும் அதனை எதிர்த்தார். அதற்கான பல கஷ்டங்களை சகித்தார். ஆனாலும் அவர் துணிவோடு நின்று 95 தீசிஸ் கோட்பாடுகளை அவர் எழுதி விட்டன்பர்க் தேவாலயத்தினுடைய முன்வாசலில் அதனை தொங்கவிட்டார். மறுநாள் நவம்பர் 1ஆம் தேதி ஆல் செயின்ஸ் டே அன்றைக்கு ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் இதனை படித்து தாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்வு முறைமைகள் திருமறைக்கு எதிரானது என்கின்றதை புரிந்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் எழுதி தொங்கவிட்டார். அநேக மாற்றங்கள் அது நிமித்தமாக ஏற்பட்டன. ஆகவே திருச்சபையினுடைய சீர்திருத்தத்தில் அவர் மிக முக்கியமானவராக காணப்பட்டார்.
இந்த சீர்திருத்தத்திற்கு என்று உறுதியாக நின்ற அநேகர் துன்பப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக திருச்சபை சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மீது அதிக கரிசனை கொண்டு அவருடைய ஆத்மீக வாழ்க்கையிலுடைய வீழ்ச்சி அல்ல, அவர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையில கடவுள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பாக பற்றுறுதியை மீண்டும் கண்டறிந்து வாழ்தல். நம்முடைய விசுவாசத்தை நாம் எங்கு விட்டுவிட்டோம், நம் ஆண்டவரிடத்திலே இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்வையிலே நாம் எங்கு தவற விட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டு அதனை மீண்டும் கண்டறிந்து புதுப்பித்து சீர்படுத்தி ஒரு நல்ல வாழ்வுக்கு நேராக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை குறித்து இன்றைக்கு நாம் படித்த திருமுறை வசனங்களின் அடிப்படையில நாம் தியானிப்போம். முதலாவதாக கர்த்தரையும் அவர் ஆலயத்தையும் மேன்மையாக நினைத்து வாழ வேண்டும். கர்த்தரையும் அவருடைய ஆலயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையாக நினைப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதன் நிமித்தமாக நம்முடைய பற்றுறுதியை நாம் கண்டறிந்து வாழ முடிகிறது. 2 நாளாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கின்ற வேளையில் 2 நாளாகமம் 34:8 தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். டு ரிப்பேர் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் ஹிஸ் காட். தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற வேளையில் யோசியா என்று சொல்கின்ற ஒரு அரசரை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர் 8வது வயதில் அரசராகின்றார். 31 வருஷம் எருசலேமில் அரசாட்சி செய்கின்றார். மிக இறை பக்தி உள்ள ஒருவர். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார். ஆண்டவரே தன்னுடைய வாழ்வுக்கு முதன்மை என்று சொல்லுகிற நிலைமையிலே வாழ்ந்ததாக 34ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம் துவங்கி நாம் அதனை காண முடிகிறார். அவர் பாகால்களின் பலிபீடங்களை இடிக்கிறார், சிலைகளை வெட்டுகின்றார், விக்கிரக தோப்புகளை, வாக்கு விக்கிரகங்களை, வெட்டு விக்கிரகங்களை உடைத்து நொறுக்கி விடுகிறார். ஆக இப்படிப்பட்டதான விக்கிரகங்கள், பலிபீட மேடைகள், இவைகளை எல்லாம் அவர் முற்றிலும் தகர்த்து போடுகின்றார். அவற்றிலே விருப்பம் அற்றவராக தன்னுடைய ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதிலே அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தையும் அதிகமாக மேன்மைப்படுத்தி மதிக்கின்றவராக காணப்படுகிறார். அது நிமித்தமாக அவர் அங்கு சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து விடுங்கள், அதனை சீர்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி அவர் அதற்கான மனிதர்களை ஏற்படுத்தி அனுப்பி வைக்கிறார். எருசலேம் தேவாலயமானது இங்கு பழுதற்ற நிலையிலே காணப்படுகிறது. அதனை சரி செய்ய வேண்டும். அது இன்னமும் அது சரி செய்யப்பட்டு கர்த்தருடைய தொழுகைக்கு என்று சொல்லி அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையிலே அதனை மக்களை அனுப்பி வைக்கிறார். அங்கு சென்று அதனை பழுது பார்க்கின்றார்கள். மிக நேர்த்தியாக 11வது வசனத்தில் பார்க்கிறோம், யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க. ஆக அந்த யூதாவின் ராஜாக்கள் வந்து அந்த ஆலயத்திலே பல்வேறு சீர்கேடுகளை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனை எல்லாம் சரி செய்வதற்காக மக்களை பயன்படுத்துகிறார். அநேகர் சென்று கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கின்றார்கள். அப்படி பழுது பார்க்கக்கூடிய ஒருவராக இங்கு காணப்படுகிறார். ஆக தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரையும் அவருடைய ஆலயத்தையும் முதன்மையாக வைத்து மேன்மையாக வைத்து காணப்படுகின்ற ஒருவராக இவரை நாம் இங்கே காண முடிகிறது. இப்படி பழுது பார்த்து கொண்டிருந்த இவர் அதனை பழுது பார்த்து எல்லாம் முடிந்த பிறகு 2 நாளாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது 36ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனம், அப்படியே ராஜாவாகி யோசியாவுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. பழுது பார்த்து முடிந்த பிறகு அங்கு பஸ்காவை ஆசரிக்க, பலிபீடத்திலே பலியை செலுத்த, ஆராதிக்க அவர் நாளை ஏற்படுத்தினார். ஆக ஆலயத்தில் ஆராதனையற்ற நிலை, பலி செலுத்தாமல் இருந்த காரியம், ஆராதனை இல்லாமல் இருந்த சூழல்கள்,
இவைகளெல்லாம் கண்டு வேதனையேற்று இப்பொழுது ஆலயம் சுத்தப்படுத்தப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டது. பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டது. எல்லாவற்றையும் நேர்த்தியாக யோசியா மன்னர் செய்கிறார். ஆக இதிலிருந்து பார்க்கின்ற வேளையில் ஆலயத்தை குறித்ததான ஒரு ஆர்வம் வாஞ்சி இவருடைய அரசாட்சியிலே ஒரு முதன்மையாக வைத்திருந்தார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24 வசனம் வரை பார்க்கின்ற வேளையில் ஆலயத்தை குறித்து இயேசுநாதர் மிகவும் கரிசனை கொண்டிருந்தார். அவர் கானாவூர் திருமண இல்லத்திலே சென்று அங்கிருந்து கப்பர்நகூமுக்கு சென்று சில நாட்கள் தங்குகிறார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயாரும் சீடர்களும் தன்னுடைய சகோதரருமாக தங்கியிருந்து அங்கிருந்து எருசலேம் தேவாலயத்திற்கு பஸ்காவுக்காக கடந்து செல்கிறார். அங்கு செல்லுகின்ற வேளையிலே ஆலயத்தினுள்ளே ஆடுகள், மாடுகள், இன்னும் புறாக்கள் விற்கின்ற கடை, காசுக்காரர்கள் இருக்கிற நிலைமை, இவைகள் எல்லாவற்றையும் ஆலயத்திலே பார்க்கின்றார். மிகவும் வேதனை அடைகின்றார், கோபம் கொள்ளுகின்றார். கயிற்றினால் ஒரு சாட்டையை எடுத்துக் கொள்ளுகின்றார். எடுத்துக்கொண்டு ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் ஆலயத்தை விட்டு துரத்தி விடுகிறார். அது காசுக்காரர், அவர் காசுகளை எல்லாம் அவர் தூக்கி வீசிவிட்டு பிராவுக்கிறவர்களை எல்லாம் கண்டித்து, இது என் பிதாவினுடைய வீடாக இருக்கிறது, நீங்கள் இதனை ஏன் வீணாக்குகிறீர்கள், ஏன் நாசப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார். என் பிதாவுடைய வீடு, இதனை நீங்கள் ஏன் வீணடிக்கிறீர்கள்? ஆண்டவர் ஆலயத்தை குறித்து ஒரு கரிசனையாக காணப்படுகிறார். இன்னும் நாம் சுவிசேஷத்திலே பார்க்கின்ற என்னுடைய ஜெப வீடாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக அப்படிப்பட்டதான இடத்திலே கர்த்தர் தங்குகின்ற இடம், அவர் வாசம் செய்கின்ற இடம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற ஆலயத்திலே இப்படிப்பட்டதான அநீதிகள், இப்படிப்பட்டதான தீமையின் செயல்பாடுகள் இருக்கும் என்றால் அதை கண்டிக்கத்தக்கது, அதனை எதிர்த்து நிற்கக்கூடியது என்று சொல்லி அவர் உறுதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றுதான் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பற்றுறுதி, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, ஆத்மீக வாழ்க்கை எங்கு வீழ்ச்சி அடைந்து விட்டது, அதனை கண்டுபிடிக்க வேண்டும். அது வீழ்ச்சி அடைந்த இடத்தில் இருந்து நாம் அதனை மீட்டெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை குறித்த விசுவாசம், ஆலயத்தை குறித்த விசுவாசம், இவைகளில் இருந்து நாம் ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மக்களாக, நம்மை சீர்படுத்தி நம்மை புதுப்பித்து வாழ்கின்ற மக்களாக இந்த நாட்களில் நம்மை ஒப்படைப்பது மிக அவசியத்துக்குரியதும் ஆத்மீக வாழ்விற்கு வளர்ச்சி சேர்க்கின்றதாகவும் காணப்படுகிறது. மார்ட்டின் லூதர் சொல்லும் பொழுது சோலே டியோ குளோரியா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறைவனுக்கு மட்டும் மாட்சி, அவருக்கு மட்டுமே மாட்சி என்று மார்ட்டின் லூதர் அந்த சீர்திருத்த நாட்களிலே மிக உறுதியாக எதிர்த்ததுண்டார். இறைவனுக்கு மட்டும் ஆட்சியை கொடுங்கள், மனுஷனுக்கு அல்ல, இறைவனுக்கு மட்டும் ஆட்சி என்று சொல்லி மார்ட்டின் லூதர் உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தரின் வார்த்தைக்கு இசைந்து வாழ்தல். ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இசைந்து வாழ வேண்டும் என்று திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் சங்கீத புஸ்தகத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வசனத்தோடு இசைந்து வாழ்தல். இந்த யோசியா அரசர் அந்த ஆலயத்தை பழுது பார்க்க மக்களை அனுமதித்த வேளையில் அங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒன்று, மிகவும் முக்கியமான ஒன்றை கண்டெடுத்தார்கள். 2 புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகி இல்க்கியா கண்டெடுத்தான். ஆலயம் பழுது பார்த்த வேளையில் ஆசாரியனாகி இல்க்கியா கண்டெடுத்தது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்வழிப்படுத்த மோசேயின் மூலமாக கடவுள் மக்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மிகவும் முக்கியமானது. அதை ஆலயம் பழுது பார்த்த நேரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த இல்க்கியா அதனை சாப்பான் என்கின்ற சம்பிரதியிடத்திலே கொடுக்கிறார். அந்த சாப்பான் அதனை அரசரிடத்திலே கொண்டு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே இங்கு ராஜா உள்ளம் உடைகின்றார். அந்த வசனத்தில் பார்க்கிற 19வது வசனம், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவங்க வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இங்கு மனம் உடைந்தவராக
ராஜா காணப்பட்டு சொல்லுகின்றார், நீங்கள் போய் கர்த்தருடைய விருப்பம் என்ன என்று சொல்லி அறிந்து வாருங்கள். நம்மை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறது என்ன? நம்முடைய முற்புதாக்கள் இந்த நியாய பிரமாணத்தை தவற விட்டார்கள், அதன்படி நடக்கவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அது என்ன என்று சொல்லி அறிந்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே அவர்கள் போகிறார்கள். உல்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். அந்த உல்தாள் என்கின்ற தீர்க்கதரிசியானவர்களிடத்தில் போகின்றார்கள். அவள் சொல்லுகின்றாள், இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற சாபத்தீடானவைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று சொல்லுகின்ற அந்த வேளையில் ராஜாவுடைய உள்ளம் உடைகிறது. 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ கேட்கையில் உன் இருதயம் விலகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை கேட்ட உடனே ராஜாவுடைய உள்ளமெல்லாம் ஒரு இலகி விட்டது. தன்னை தாழ்த்துகின்றார், வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார், அழுகின்றார். கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். மன்னியாண்டவரே, எங்கள் முற்புதாக்கள் நியாயப்பிரமாணத்தின் வாழல்ல, நாங்கள் இந்த ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட கர்த்தருடைய வசனம் அடங்கிய வார்த்தைகளை நாங்கள் கேட்போம், அதன்படியே நடப்போம் என்று சொல்லி ஊசியார் அதை ஒப்புக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வசனத்தோடு இணைந்து வாழுதல். இந்த ராஜா அத்தோடு கூட தன்னை நிறுத்திக் கொள்ளவில்லை, உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். வசனத்திலே உடன்படிக்கை 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனையையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணுகின்றார். ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் அந்த வசனத்தின்படியே நடப்பேன், கர்த்தரை பின்பற்றுவேன், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் நான் கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்று அவருடைய சன்னதியிலே உடன்படிக்கை பண்ணிக் கொள்கின்றார். தான் மட்டுமல்ல, சபையில எல்லாரையும் அழைக்கின்றார். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர் வரையும் தேசத்துள்ள அத்தனை பேரையும் அழைத்து எல்லாரும் இந்த வசனத்துக்கு ஏற்ற நிலையில் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், அதனை நாங்கள் பின்பற்றி வருவோம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்யுங்கள் என்று எல்லாரையும் அவருடைய வசனத்தில் உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இங்கு ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தினை பெற்றுக்கொண்டு அதற்கு இசைந்து வாழ்வோம் என்று சொல்லி அவர் ஒப்புக் கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். தேசத்தை முழுவதுமாக உடன்படிக்கை செய்து கொள்ள வைக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவருடைய வசனத்திலே நாம் இசைந்து வாழ்வது அத்தனை பேருடைய கட்டாயமான ஒன்றாக இருக்கிறார். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர் வரையிலும் அந்நாட்களில் உடன்படிக்கை செய்து கொண்டதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அத்தனை பேரும் அவருடைய வசனத்தின்படி நடப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேற அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் மார்ட்டின் லூதர் அவருடைய வசனத்தை குறித்து தன்னுடைய சீர்திருத்த நாட்களிலே சொல்லுகின்ற வேளையில் சோலோ ஸ்கிரிப்சுரா என்று சொல்லுவார். ஸ்கிரிப்சர் எலோன், திருமறை மட்டும். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த சீர்திருத்தத்தினுடைய அவருடைய அந்த நாட்களிலே. திருமறை மட்டும் நீங்கள் கை கொள்ளுங்கள், அந்த போதனை தான் நமக்கு மீட்பிற்கு அது சொந்தமாக இருக்கும், அது நம்மை வழிகாட்டக்கூடியது, அதை விட்டுவிடாதிருங்கள். மட்டுமல்ல, கிருபை மட்டும், சோலா கிரேசியா, கிரேஸ் எலோன் என்று சொல்லுகின்றார். அது அன்பிற்குரியவர்கள் அவர் மிகவும் அதனை உறுதியாக இருந்தார். கிருபை மட்டும், திருமறை மட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கிற ஜீவன் உள்ள அந்த வசனத்துல நாம் உறுதியாக தொடர்ந்து நிற்க அழைக்கப்படுகிறோம். அந்த வசனம் தான் நமக்குடைய பாதையினுடைய இருளை மாற்றி வெளிச்சத்தை தரக்கூடியது. என் கண்களை திறந்தரணும் என்று சொல்லி பக்தர் ஜெபிக்கிறார். உம்முடைய வேத வசனங்களுடைய ரகசியங்களை தான் அறியும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் என்று ஜெபித்ததை போன்று நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்வு நாம் கண்டுபிடிக்கப்படுகிறோம். எங்கு அதை விட்டுவிட்டோம் அதனை கண்டுபிடித்து புதுப்பித்து வாழ அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக சிந்தித்தோம் கர்த்தரையும் அவருடைய ஆலயத்தை மேன்மையாக நினைத்தல். இரண்டாவது பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைந்து வாழ்தல். வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டார். எபேசு திருச்சபை
மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆதியில் கொண்டு நன்மை. எல்லாம் நன்றாகத்தான் இருந்தாங்க அந்த மக்கள். அவங்களை குறித்து அந்த 2வது அதிகாரம் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, உன்னுடைய பொறுமை, உன்னுடைய சகிப்புத்தன்மை, நீ என்னிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம், வாஞ்சையுள்ள வாழ்வு, எல்லாவற்றையும் புகழ்கின்றார். புகழ்ந்துட்டு சொல்ற, ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு என்று சொல்கிறார். அதனை நீ அறிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இன்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து அவருடைய வசனத்திற்கு இசைந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை தந்திடுவாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்பவருடைய பெயர்கள்: 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே ஜாஸ்மின் பிரபா ஆல்வின் ஜெயராஜ். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் விஜி செல்வன். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் சாந்தகுமாரி டேனியல். 3ஆம் தேதி மிஸ்டர் அபி காட்வின், மிஸ்டர் ஜே ஆல்வின் ஜோஸ். 5ஆம் தேதி மாஸ்டர் ஜென்சன் சத்யா. இவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம்: உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord your God will bless you in all your works and in all to which you put your hands. ஜெபம் பண்ணுவோம். கிருபையின் இயேசுவே, இந்த வாரத்தில் புதுவயதில் பிரவேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஜெபிக்கிறோம். இப்படி ஆசீர்வதிக்கின்ற கரம் தம்முடைய பிள்ளைகளை தொடவும், புதிய வாழ்வுகளை தரவும், புதிய ஆற்றலோடு வாழவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 134ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 134. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நிசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுணர்ந்தீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் தேவீராம் கருணை நிலை வாரமுண்டு நீராம் துதியன் மனமே. தேனினி மயில்
பனிபோல் மாயமாய் உலகம் வாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துனை காப்பா ஆசைகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம் அது பூண்டு கொண்டாதாம் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுத்த நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய திருப்பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், வாலிப பெரியோர் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய வாழ்வுகளை தொடர்ந்து அருளும்படியாக ஜெபிக்கிறோம். மட்டும் பாதுகாத்த கர்த்தருடைய கரம் தொடர்ந்து அனைவருடைய வாழ்விலும் பாதுகாப்பை அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நாங்கள் ஆண்டவரிடத்திலும் ஆண்டவரின் ஆலயத்திலும் அதிகமான வாஞ்சை கொண்டு அதை மேன்மையாக கருதி வாழவும், கர்த்தருடைய திருவசனங்களிலே நாங்கள் இசைந்து இணைந்து வாழவும், அதன் நிமித்தமாக எங்கள் ஆத்மீக வாழ்விலே நல்ல வளர்ச்சியை கண்டு எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து வளருவதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, இப்படிப்பட்டதான நல்ல வாழ்வுகளை தொடர்ந்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்துள்ள நாட்களிலும் நீரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆராதனையிலும் இணைந்துமே ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் அருளவே வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நீங்காத ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடல் பாமாலை 205 மங்களக்கவி 2வது மங்களக்கவி பாடுவோம். பாமாலை 205 2வது மங்களக்கவி. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரிருக்கே ஆரவாரமாயன்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.